بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மீதும் அவனுடைய இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் அவர்களுடைய தோழர்களின் மீதும் சாலிஹீன்களின் மீதும் சுஹதாக்களின் மீதும் இன்னும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் உண்டாவதாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இம்மன்றத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு மார்க்கத்தில் இன்றைய இளைஞர்களின் நிலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் குர்ஆனில் அறிமுகப்படுத்தும் பொழுது அவர்களுடைய சிறப்புகளை கூறும் பொழுது அல்லாஹ் ஒரு இடத்தில் இப்படி சொல்லுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லவைகள் அனைத்தையும் ஹலாலாக்கி தந்தார்கள், கெட்டவைகள் அனைத்தையும் ஹராமாக்கி தந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லதை ஆகுமான காரியமாக கூறியிருக்கிறார்கள். மானக்கேடான விஷயங்களையும் அசிங்கமான விஷயங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹராமாக்கி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம் இளம் பருவம். இரண்டு பலவீனமான பருவங்களுக்கு இடையில் ஒரு பலமான பருவம் என்பது இளமை பருவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கத்திற்கு குழந்தைகளையோ வயது முதியவர்களையோ தேர்ந்தெடுக்கவில்லை, இளைஞர்களாக வாலிபர்களாக தான் தேர்ந்தெடுக்கிறோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் நம்மளை இன்றைக்கு இளைஞர்களாக மட்டுமல்லாமல் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய இளைஞர்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கியது மிகப்பெரிய பாக்கியம். இஸ்லாமிய இளைஞர்களாக என்று இருந்து கொண்டு இஸ்லாமிய இளைஞர்களுக்கு என்ன அடையாளமாக இருந்தது என்று தெரியுமா? இஸ்லாமிய இளைஞர்களுக்கு என்ன அடையாளமாக இருந்தது என்று தெரியுமா? பெரும் பாவமும் செய்ய மாட்டார்கள், மானக்கேடான விஷயங்களில் நுழைய மாட்டார்கள், அறவே சாய மாட்டார்கள். அந்த காலமெல்லாம் போய் இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தின் இளைஞர்கள் சொல்ல கூச்சமாக இருக்கின்றது, சொல்ல கசப்பாக இருக்கின்றது. அப்ப இருந்தாலும் அதையெல்லாம் உண்மைதான், நாம் ஒற்றுக்கொள்ளதான் வேண்டும். நம்முடைய இஸ்லாமிய இளைஞர் சகோதரர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஓரம் சாரமாக இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளில் இருக்கும் பொழுது தெரிகிறது நம்முடைய இஸ்லாமிய இளைஞர்கள் எந்த அளவிற்கு சீர்கட்டிருக்கிறார்கள் என்று. காதல் என்ற பெயரில் ஒரு பெண்ணுக்கு பின்னால் சுற்றும் பொழுது தெரிகிறது இன்றைய இஸ்லாமிய இளைஞர்கள் எந்த அளவிற்கு சீர்கட்டிருக்கிறார்கள் என்று. பெரியவர்களை மதிக்காத போது தெரிகிறது, பெற்றோரை மதிக்காத போது தெரிகிறது, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளைகளை மீறும் பொழுது தெரிகிறது இன்றைய இஸ்லாமிய இளைஞர்கள் சீர்கெட்டிருப்பது. அங்கு போர் நடந்தது, ரோமானியர்களுடைய போர். ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாமிய தளபதியாக 3000 பேரை கொண்டுட்டு போருக்கு போறாங்க. எதிர்த்தரப்பில் சுமார் லட்சம் பேர் இருக்கிறார்கள். அதிகாலையில் தொடங்கிய போர் நீண்ட நாள் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. நீண்ட நாட்கள் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் மாலை நேரத்திலே முடிந்து விட்டது. 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் விரண்டு ஓடுகிறார்கள்.
விரண்டு ஓடுகிறார்கள். அப்பொழுது அவர்களுடைய அரசர் முன்னால் எதிர்த்தரப்பினுடைய போர் தலைவர் நிற்கிறார். நிற்கும் பொழுது அரசர் கேட்டார், வெட்கமாக இல்லையா, வெட்கமாக இல்லையா? இத்தனை லட்சம் பேர் போயிருக்கிறீர்கள், 3000 பேரிடம் தோற்று போய் வந்திருக்கிறீர்களே, வெட்கமாக இல்லையா என்று கேட்டார்கள். வெட்கமாக இல்லையா என்று கேட்டார்கள். அதற்கப்புறம் கேட்டார்கள், நம்ம அதிகமாக இருந்தீர்களா இல்ல அவர்கள் அதிகமாக இருந்தார்களா என்று கேட்டார்கள். அப்பொழுது அந்த போருடைய தலைவர் சொன்னார், நாம் தான் அதிகமாக இருந்தோம் என்று சொன்னார். திரும்பவும் அந்த மன்னர் கேட்டார், நம்மளிடம் அதிகமான ஆயுதங்கள் இருந்ததா அவர்களிடம் அதிகமான ஆயுதம் இருந்ததா என்று அந்த மன்னர் கேட்டார். அதற்கும் அந்த போர் தலைவர் சொன்னார், நம்மளிடம்தான் அதிகமான ஆயுதங்கள் இருந்தது. பிறகு எப்படி 3000 பேரிடம் இத்தனை லட்சம் பேர் எப்படி தோற்றீர்கள் என்று அந்த மன்னர் கேட்கிறார். அந்த போர் தலைவரிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. தலை குனிந்தபடியே நிற்கிறார். அப்பொழுது அந்த மன்னருக்கு பக்கத்தில் அந்த மன்னருக்கு வீசிக்கொண்டு இருக்கும் பணியாளர், நான் சொல்லட்டுமா என்று கேட்கிறார். நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னவுடன் அந்த வெள்ள தாடியுடைய அந்த முதியவர் சொல்கிறார், அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் என்று தெரியுமா? அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் என்று தெரியுமா? மதுவை அருந்தாத கூட்டம். மது என்பது ஹலால் ஆகாது என்று சொல்லக்கூடிய கூட்டம். சினாவின் பக்கம் அறவே தலை வைக்காத கூட்டம். சினா என்பது கூடாது என்று சொல்லக்கூடிய கூட்டம் என்று ஒரு விரிவான பட்டியலை அந்த முதியவர் போடுகிறார். அப்போ அப்படி நாம் இஸ்லாமியர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? டாஸ்மாகில் பார்த்தாலும் நம்மளுடைய இளைஞர்கள் காதல் என்ற பெயரில் பெண்கள் பின்னால் சுற்றுகிறார்கள். நம் சமுதாய இளைஞர்கள் பெற்றோரை மதிப்பதில்லை, பெரியவர்களை மதிப்பதில்லை. இன்று நம்மளுடைய வம்சவழியினர் ஒரு கட்டளை இட்டு செல்கிறார்கள். அவர்கள் ஒரு குடும்பத்துடன் சண்டை போட்டு இருப்பார்கள். நீங்கள் அந்த குடும்பத்துடன் ஜென்மத்திற்கும் பேசக்கூடாது என்று முன்னால் உள்ள வம்சத்தினர் கட்டளையிட்டு சென்றால் அதை கடைபிடிக்க தெரிகிறது. வருஷம் ஜென்மம் மௌத்து வர வரை அவர்களிடம் பேசாமல் இருக்க தெரிகிறது. ஆனால் அல்லாஹ்வும் ரசூலும் அவர்களுடைய கட்டளையை மீறி நடக்கின்றோம். சிந்தித்து பார்க்க வேண்டும். நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் ஹலாலாக்கினார்கள், எதையெல்லாம் ஹராமாக்கினார் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். மானக்கேடான விஷயங்களில், மானக்கேடான செயல் நடக்கும் இடத்தில் ஒரு இஸ்லாமிய இளைஞருக்கும் ஒரு இஸ்லாமியருக்கும் அங்கு வேலையே கிடையாது. ஒரு மானக்கேடான விஷயம் நடக்கும் பொழுது அங்கு அவருக்கு வேலை கிடையாது. இஸ்லாமிய வாலிபர்கள் இன்று எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்றால், அவர்கள் செய்யக்கூடிய அந்த செயல்களும் அவர்கள் போகக்கூடிய அந்த போக்கும் இன்றைய இஸ்லாமியர்கள் சீர்குலைந்து இருக்கிறார்கள் என்று தெரிகிறது. இன்று ஒரு இளைஞர் போன் இல்லை என்றால் ஹயாத்தே இல்லை என்பது போல் இருக்கிறார்கள். ஒரு பள்ளிவாசலுக்கு ஒரு இளைஞர், ஒரு 16 வயதிற்குள்ள ஒரு இளைஞர் தொழுக வருகிறார். அந்த இளைஞர் தொழுது முடிந்த பிறகு, அப்ப எதுக்குப்பா தொழுக வந்த அப்படின்னு கேட்டா, வீட்டுல போன் தர மாட்டேங்கிறாங்க, நீ போய் தொழுதுட்டு வாப்பா, நான் அவனுக்கு போன் தரேன் அப்படின்னு சொன்னாங்க, அதனால தொழுது வந்தேன். இன்னொரு வாலிபரிடம் கேட்டால், நீ போய் தொழுகு, வீட்டுல போன் வாங்கி கேட்டேன், நீ போய் தொழுதுட்டு வா, கரெக்டா நீ 5 தொழுகு, நான் உனக்கு போன் வாங்கி கொடுக்கிறேன் என்று. அப்ப அவன் சவால் விட்டு வருகிறான், நான் 1 மாசம் தொழுது காமிக்கிறேன், எனக்கு போன் வாங்கி தாருங்கள் என்று சவால் விடுகிறானே தவிர, நான் அல்லாஹ்விற்காக தொழுகிறேன் என்று அந்த இளைஞர் சொல்வதில்லை. ஒரு கணவர், மனைவி, குழந்தைகள், பெற்றோர்கள் எல்லாம் இல்லாமல் இருந்து விடுகிறார்கள். ஆனால் மொபைல் போன் என்பது இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் இருக்க மாட்டேங்கிறார்கள். இளைஞர்கள்
இன்று இரண்டே இரண்டு பேருக்கு இடையில் தான் போட்டியே, இரண்டே இரண்டு பேருக்கு இடையில் தான் போட்டியே இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்று ஷைத்தான், இன்னொன்று நப்சு. ஷைத்தான் ஈமானை திருடுகிறான், நப்சு அமல்களை திருடுகிறது. இந்த இருவரிடமும் போட்டி போட்டு வெல்ல வேண்டும். இந்த இருவரிடமும் போட்டி போட்டு வெல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, இன்று உபயங்கள் மீதும் பெண்களின் மீதும் மதுக்களின் மீதும் போதை தரக்கூடிய பொருட்களின் மீது இன்று பைத்தியமாக இருக்கின்றான். எப்படி என்றால், ஒரு வீட்டில் ஒரு இளைஞர் சொல்கிறான், அவருடைய தாய்மா அவருடைய பெற்றோர் சொல்கிறார்கள், தம்பி இதெல்லாம் பண்ணாதப்பா, தம்பி இதெல்லாம் பண்ணாதப்பா, இதெல்லாம் ஹராமாக்கப்பட்டது என்று சொல்கிறார்கள். எப்பனா அவர் அதையெல்லாம் பழகினவுடன், அந்த கெட்ட பழக்கத்தை எல்லாம் பழகினவுடன் சொல்கிறார்கள், அதெல்லாம் பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது பல ஹஸரத்மார்களை கூட்டிட்டு வந்து அவரிடம் பேச வைக்கிறார்கள். அப்ப அந்த இளைஞர் தன் பெற்றோரிடம் சொன்னானாம், ஏன் இப்படி எல்லாம் செய்கிறீர்கள், ஏன் இப்படி எல்லாம் செய்கிறீர்கள், நான் அதை பழகிவிட்டேன், என்னால் அதை விட முடியவில்லை, என்னால் அதை விட முடியவில்லை, அது இல்லைனா என்னால் இருக்க முடியவில்லை என்று சொல்லும் அளவிற்கு இன்று இஸ்லாமிய இளைஞர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருக்கிறோம், எப்படிப்பட்ட மதத்தில் இருக்கின்றோம், எப்படிப்பட்ட சமூகத்தில் இருக்கின்றோம். அனைத்து ஹராமான காரியங்களை அடித்து துவைக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் அந்த விஷயங்கள் மீது பைத்தியமாக இருப்பதை விட அல்லாஹ் ரசூலின் மீது பைத்தியமாக இருந்தால் நாம் இருக்க வேண்டிய இடமே வேறு. அமல்களில் அந்த பைத்தியத்தனத்தை காட்டினால் நாம் இருக்க வேண்டிய இடமே வேறு. நம் அமல்களை சிறப்பாக செய்து ஐவேளை தொழுகையை சிறப்பாக தொழுதால் நாம் சைத்தானிற்கு வைக்கும் வேண்டாக நாளை சொர்க்கத்திற்கு நம்மளை அனுப்பும் ரூட்டாக மாறிவிடும். அப்படி அல்லவா இருக்க வேண்டும் என்ற இளைஞர்கள். அல்லாஹ் கட்டளையிடுகிறான், மது என்பது ஹராம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்கிறார்கள், மது என்பது ஹராம் அப்படின்னு சொல்கிறார்கள். ஆனால் இன்ற இளைஞர்களும் சரி, அந்த இளைஞர்கள் கெட்டு போன இளைஞருடைய தாய் தந்தைகளும் அதை அதை கண்டுகொள்வதில்லை. முன்னால் சொன்னது போலதான் ஒரு இளைஞன் சிகரெட் குடித்துக் கொண்டிருக்கிறான். அந்த இளைஞனை ஒரு பார்த்து விட்டு, என்னப்பா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கன்னு கேட்டா, அவன் சொல்றான், அங்கிள் உங்களுக்கும் வேண்டுமா என்று கேட்கும் அளவிற்கு இன்று ஆகிவிடுகிறது. ஒரு ஐடி மாணவர் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் தூங்குகின்றார். தூக்கம் இல்லை என்றால் இளமை போய்விடும் என்று சொல்வார்கள். தூக்கம் இல்லை என்றால் இளமை போய்விடும். அந்த ஐடி மாணவர் படிச்சு முடிக்கிறாரு. அப்போ அவர் வேலைக்கு போற இடத்துல சொல்றாங்க, தம்பி 6 மாசம் வரையும் 8000 ரூபாய் தான் சம்பளம், 6 மாசத்துக்கு அப்புறம் உனக்கு 40,000 ரூபாய் சம்பளம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய சமூகத்தினர் நம்மால் சொல்லிட்டு வராரு, நான் 6 மாசத்துக்கு அப்புறம் வரேன், நான் 6 மாசத்துக்கு அப்புறம் வரேன் என்று திமிராக சொல்லக்கூடிய குணம் இன்று இஸ்லாமிய இளைஞர்களிடம் இருக்கிறது. இன்று இஸ்லாமிய இளைஞர்கள் அல்லாஹ்வை தொழுவதையும் குர்ஆனை ஓதுவதையும் அல்லாஹ்வை திக்ர் செய்வதையும் அவர்கள் எண்ணவில்லை. யாருடன் மோதலாம், யாருடன் சண்டை போடலாம் என்பதை மட்டும்தான் விரும்புகிறார்கள் என்ற இளைஞர்கள். இப்படி சீர்குலைந்திருக்கிறது என்ற இளைஞர் சமுதாயம். இளைஞர் சமுதாயம் என்பது ஒரு சமூகத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய தூண்கள். அவர்கள் என்று சீர்கெட்டு இருக்கிறார்கள் என்றால் அந்த சமுதாயமே அழிந்து கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். மதுவை குடிக்கின்றார்கள். மது மனிதனை அழிக்கின்றது, தன் குடும்பத்தின் பொருளாதாரத்தை அளிக்கின்றது. அந்த மதுவை குடித்து ஒருவர் இறந்து விட்டால் அவருடைய குடும்பம் நாளை நடுத்தெருவில் இருக்கிறது. முன்னாலெல்லாம் வாக்குறுதி கொடுத்தால் அதை எப்படியாவது நிறைவேற்றிவிட வேண்டும். வாக்குறுதி கொடுத்தால் அதை எப்படியாவது நிறைவேற்றிவிட வேண்டும். வாக்குறுதி கொடுக்கிறவர் அதை நிறைவேற்றியவரும் கண்ணியமானவர் என்று சொல்லப்படும். இன்று வாக்குறுதி கொடுப்பதெல்லாம் அசால்ட்டாக போய் கொண்டிருக்கிறது. தேர்தல் வந்துவிட்டால் போதும், நாங்கள் மதுக்கடைகளை மூடிவிடுவோம், மதுவில்லா தமிழகம், மதுவில்லா மாநிலம் என்று வாய்க்கு வருவதெல்லாம் வாக்குறுதியாக கொடுத்துவிட்டு
அந்த அரியணையில் அந்த சிம்மாசனத்தில் ஏறி உட்கார்ந்தவுடன் அதையெல்லாம் மறந்து தெருக்கு தெரு, ஊருக்கு ஊரு, மாநிலம் முழுவதும் மதுக்கடைகளை திறந்து வைத்து இன்றைய இளம் சமுதாயத்தையும் இன்றைய சமூகத்தையும் அழித்து கொண்டிருக்கிறார்கள். அதில் வரக்கூடிய லாபத்திற்காக அழித்து கொண்டிருக்கிறார்கள். நாம் ஒன்று மட்டும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு ஹலாலாக்கி தந்தவைகளை மட்டும் நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் நம்மளை ஈமான் கொள்ள சொல்கிறான், 5 தொழுகையை தொழுக செய்கிறான், 5 தொழுகையை செய்ய சொல்கிறான், ஜகாத் கொடுக்க சொல்கிறான், அல்லாஹ்வை எப்பவும் வழிபடுங்கள் என்று சொல்கிறான். ஆனால் அதையெல்லாம் நேர் மாற்றமாக ஷைத்தானின் பக்கம் நாம் நின்று கொண்டிருக்கிறார்கள். இன்றைய இளைஞர்கள் ஷைத்தானின் பக்கம் இன்றைய இளைஞர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு இளைஞரிடம் போய், நீ முஸ்லீம், எப்பப்பா தொப்பி போடுவ? செய்வோம். எப்பப்பா தொழுவ? செய்வோம். எப்பப்பா சகாத் கொடுப்ப? செய்வோம். செய்வோம் 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 என்றுதான் சொல்கிறார்களே தவிர, அவர்கள் சொல்கிறார்களே தவிர சொல்லல முக்கியம், செயல் 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 தான் முக்கியம். இன்றைய இஸ்லாமிய இளைஞர்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள்.